இன்றைக்கி நம்ம ஒரு வெஜ் சமோசா ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்காக ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கோங்க. இந்த எண்ணெய் சூடானோன்னா இதில் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு, சீரகம் பொரிஞ்சிருச்சு. ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக, அதை போட்டுக்கிறேன். கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இது ரெண்டும் சேர்த்து ஒரு டீஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் தூள் போட்டிருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு தனியாத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு கேரட் கொஞ்சம் சின்னதாக பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். கேரட் போட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போது பாயில் பண்ண உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன், 3 உருளைக்கிழங்கு பாயில் பண்ணியிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். வெஜிடபிள் மட்டும் உங்களுடைய சாய்ஸு, நீங்கள் கேரட், பீன்ஸு என்ன வேணாலும் போட்டுக்கலாம். முட்டைகோஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் பச்சை பட்டாணி போடுறேன். இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சும்மா ஒரு 2 டீஸ்பூன் அளவு தண்ணி போடுறேன். இது குக் ஆகிறதுக்காக. ரொம்ப தண்ணி போட்டால் மசாலா தண்ணி ஆகிடும். இதை ஒரு 5 மினிட்ஸ்க்கு மூடி விட்டுடலாம். இது நல்லா குக் ஆகிடும். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இது நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி போட்டுட்டு ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். ஆற வைக்கணும். இதை ஆறுனா தான் சமோசாவுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டஃபிங் சமோசா ஸ்டஃபிங் ஆறுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக ட்ரை மேங்கோ பவுடர் அண்ட் சாட் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஆற வைக்கலாம். இப்போது ஸ்டஃபிங் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஃபோல்டிங் ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான். இப்போது ஒரு டீஸ்பூன் அல்லது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மைதாவை எடுத்து கொஞ்சம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட்டாக வச்சுக்கோங்க. இதோட கார்னர்ஸ்லாம் ஒட்டுறதுக்காக. நான் ஷீட்டில் தான் செஞ்சு காமிக்க போகிறேன். ஸ்டஃப் பண்ணதுக்கப்புறமா இந்த கார்னர்ஸை நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை தனியாக இப்படி கூட ஃபோல்ட் பண்ணலாம். இல்லைனா இப்படியே சேர்த்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸஸ் உள்ளதை ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. ஸ்டஃப் பண்ணி சமோசாலாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக ஆயில் வச்சுருக்கேன். ஒரு கடாயில் எண்ணெய் சூடாயிடுச்சு. நான் இப்போ சமோசாவை போட்டுக்கிறேன்.
இந்த ஸ்டேஜில் நான் சமோசாஸை வெளில எடுத்துடுவேன். நம்ம கிறிஸ்பியான சமோசா ரெடி ஆகிடுச்சு. டேஸ்டியான சமோசா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு. இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.